ஹாய் ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டென்மார்க்கில் இருக்கிற ரோட்ஸ். இங்கே நடந்து போக, சைக்கிளில் போக, ஃபோர் வீலருக்குன்னு மொத்தம் 3 லேன் இருக்குது. டென்மார்க் ஒரு சைக்கிள் ஃப்ரெண்ட்லி நேஷன்னே சொல்லலாம். கண்ட்ரி முழுக்க 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சைக்கிள் ட்ராக்ஸ் போடப்பட்டிருக்கு. ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட அதிகமாக சைக்கிள் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மாதிரி டிக்கெட் எடுக்காமல் இங்கே ட்ராவல் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ரெட்சேகார்ட். இதை வச்சு உங்களால் பஸ், ட்ரெயின், மெட்ரோவில் ட்ராவல் பண்ண முடியும். போர்டிங்க்கு முன்னாடி செக்இன் மிஷனில் செக்இன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மிஷனில் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் சைக்கிள்ஸ் அண்ட் பெட்ஸ் அலவுட்னால எக்ஸ்ட்ராங்கிறது இன்னொரு அடல்ட்டை குறிக்கிறதா, சைக்கிளை குறிக்கிறதா, இல்லை ஒரு பெட் அனிமலை குறிக்கிறதான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இறங்குற இடம் வந்ததும் மறக்காமல் செக் அவுட் மிஷனில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ட்ராவல் கார்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இந்த மாதிரி டிஎஸ்பி மிஷன்ஸ் எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க. ப்ளூ கலர் ஹோல்டருக்குள்ளே உங்கள் கார்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ட் ஆகும். ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, டைம் அண்ட் காஸ்ட்டோடு வந்துடும். இது தவிர உங்கள் கார்டோட கரண்ட் பேலன்ஸ், எக்ஸ்பைரி மாதிரியான டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டை நீங்கள் டாப் கூட பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட் கார்டாவோ இல்லை கேஷாவோ இருக்கலாம். நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த ஊருக்கு காண்டாக்ட்லெஸ் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால காண்டாக்ட்லெஸ் கார்டு சப்போர்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. டென்மார்க்கில் பஸ்ஸஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது ஸ்கோவ்லன்னு ஒரு ஏரியாவில் இருக்கிற பஸ் ஸ்டாப். ஒரு பஸ் ஸ்டாப்பிங் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ளூ அண்ட் எல்லோ கலர் பில்லரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு ஹாஃப் க்ளோஸ்டு வெயிட்டிங் பெஞ்ச் அண்ட் ஒரு ட்ராஷ் பின் வச்சுருப்பாங்க. இந்த பில்லர்ஸில் எந்த பஸ் நம்பர்ஸ் இங்கே வருங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த பஸ்ஸஸ் வர இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் இங்கே இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஒயிட் ஷீட்டில் இந்த பஸ்ஸஸ் எந்த ரூட்ஸில் ட்ராவல் ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சில பஸ் ஸ்டாப்பில் மினிமல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸில் பஸ் டைமிங்ஸை நீங்கள் ரெட்ஸே பிளானுங்கிற ஆண்ட்ராய்டு ஆப் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பஸ்ஸஸ் உள்ள செக்இன் அண்ட் செக் அவுட் மிஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா மிஷன்ஸ் இல்லாத பஸ்ஸஸில் டிரைவர் கிட்ட உங்கள் ட்ராவல் கார்டை கொடுத்து எக்ஸ்ட்ரா அடல்ட் செக்இன் பண்ணிக்கலாம். எந்த ரூட்டில் போகிறோம், எந்த ஸ்டாப்பில் இருக்கோங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த டிஜிட்டல் போர்டில் இருக்கும். அடுத்ததாக டென்மார்க்கில் ட்ரெயின்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த எஸ்ங்கிற சிம்பிளை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கே இருக்கிற டிஜிட்டல் போர்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு அடுத்த ட்ரெயின் எவ்வளோ மினிட்ஸில் இருக்குது அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஸ்கோவ்லண்டில் இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த டிஜிட்டல் போர்டை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 மினிட்ல கிளாம்பன்போர்க் போகிற ட்ரெயின் அரைவ் ஆகுது. அதோட ஸ்டாப்பிங் ரூட் சேர்த்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. நான் ட்ரெயினோட சைக்கிள் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டேன். ஸோ சீட்டிங் கம்பார்ட்மெண்ட்க்கு போக போகிறேன். 2 சீட்டிங் கம்பார்ட்மெண்ட்க்கு நடுவில் ஸ்டாண்டிங் ஸ்பேசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஸ்ட்ரோலர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு டிஜிட்டல் போர்ட் தெரியுது இல்லைங்களா? அந்த டிஜிட்டல் போர்டில் இது சி ட்ரெயின், இதோட கரண்ட் டைம் அண்ட் அதை கவர் பண்ணுற ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் இண்டிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்ததாக டென்மார்க்கில் மெட்ரோஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இருக்குங்கிறத இந்த எம்ங்கிற சிம்பிளை வச்சு ஈஸியாக எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்த மாதிரியே மெட்ரோஸ்க்கும் டிஜிட்டல் போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெட்ரோக்குள்ளேயும் நம்ம ஊர் மாதிரி சிமிலர் டிஜிட்டல் போர்ட் பேட்டர்ன்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பெடஸ்ட்ரியன் பாத்தில். பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. இந்த க்ரீன் சிக்னல் போட்ட பெடஸ்ட்ரியன் வாக் ஒன்று. க்ரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். சிக்னலே இல்லாத இந்த பெடஸ்ட்ரியன் வாக் இன்னொன்று. ரெண்டு பக்கமும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதில் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சைக்கிள் ட்ராக்ஸில் சைக்கிள் சிம்பிள்ஸ் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் பார்க்கிங் பக்கத்துலேயே ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இதை தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டா இந்த மாதிரி இன்ஃபோ போர்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டால் எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் ஏடிஎம் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. தேங்க்யூ.